அனைவருக்கும் வணக்கம். காட்சி 1. மன்னரின் தலைமையில் அவையானது கூடுகிறது. அமைச்சர்கள் நாட்டிலுள்ள பிரச்சனைகளை அள்ளி கொட்டுகிறார்கள். வாங்க பார்ப்போம். மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். உன்னால் வேலை செய்பவர்கள் கூட கெட்டு போவார்களடா அல்லக்கை முண்டமே. வணக்கம் வணக்கம். சரி, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. இன்று நம் நாட்டில் 3 முக்கியமான பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது மன்னா. தலைவிரித்து ஆடினால் என்ன? அதை இழுத்து சடை போட்டு பூ வைத்து விட வேண்டியதானே மன்னா. இன்னும் நீங்க விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறீர்கள். பிரச்சனை முற்று போய்விட்டது மன்னா. சரி, சொல்லும் சொல்லி தொலையும். முதலாவது பிரச்சனை, நம் நாட்டில் கொசு தொல்லை பெருகிவிட்டது மன்னா. அடுத்து, நம் சுற்றுப்புறச்சூழல் மாசடைந்து கொண்டிருக்கிறது மன்னா. அடுத்து, விவசாயம் பெரிதளவில் பாதிப்படைந்திருக்கிறது மன்னா. இவ்வளவு பிரச்சனைகள் நம் நாட்டில் உள்ளதா? எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. சரி, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, நாம் ஏன் கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? மன்னா மன்னா மன்னா, கொசு கடிக்க வரும்போது நாம் ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே ஓடிவிடு, இந்த பக்கம் திரும்பி விடாது. மன்னா, என்ன? கொசுக்களை பிடித்த அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் மன்னா, மன்னா, கொசுவை பிடித்து உரலில் போட்டு நங்கு நங்குன்னு குத்தினால் என்ன? அதே உரலால் உன் தலையை பிளந்தால் என்ன? மன்னா மன்னா மன்னா, கொசு மருந்து பானத்தை மக்களுக்கு அருந்த கொடுத்தால் என்ன? அவர்களை கொசு கடித்தால் இறந்து விடும் அல்லவா? ஆட மங்கூனி அமைச்சர்களே, கொசுவை ஒழிக்க வழி கேட்டால் மக்களை அழிக்க வழி சொல்கிறீர்களடா. யாரடா அங்கே? கூறுங்கள் மன்னா. அவை புலவரை அழைத்து வா. உத்தரவு மன்னா. வணக்கம் அண்ணா. என்னை அழைத்ததன் காரணம்? வா தெனாலி, நம் நாட்டில் கொசு தொல்லை பெருகிவிட்டது. அதற்கு ஒரு வழியை சொல். முதலாவதாக, வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் நாம் சரியாக செய்துவிட்டால் நம் நாட்டில் கொசு தொல்லையை அறவே ஒழித்து விடலாம் அண்ணா. ஆஹா, ஓஹோ, அருமை தெனாலி. உன் திறமையை கண்டு நான் வியப்படைகிறேன். நன்றி மன்னா. மன்னா, மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? போ, நீ என் அமைச்சர் அல்லவா? சற்று யோசிக்க வேண்டிய சிந்தனை. இப்படி செய்தால் என்ன? எப்படி? வீட்டை சுத்தமாக வைத்திருப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும் என அறிவியுங்கள். நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. மன்னரின் ஆணை. வீட்டை சுத்தமாக வைத்திருப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். அப்படியா? 1000 பொற்காசு, 1000 பொற்காசு, 1000 பொற்காசு, 1000 பொற்காசு, 1000.
1000 பொற்காசு 1000 பொற்காசு 1000 பொற்காசு 1000 பொற்காசு கொடுங்க கொடுங்க. மன்னரிடம் போ. 1000 பொற்காசு 1000 பொற்காசு கொடுங்க கொடுங்க. மன்னரிடம் போ. 1000 பொற்காசு 1000 மன்னரிடம் போ. 1000 பொற்காசு கொடுங்க மன்னா கொடுங்க. வீட்டை சுத்தமாக வைத்திருப்பவர்களுக்குத்தான் அதை முதலில் செய். ஐயோ இது வேறயா? 1000 பொற்காசு போச்சே. காட்சி 2. மனிதர்கள் நிலம், நீர், காற்று இவற்றை மாசுபடுத்துவதால் நாம் நிறைய தீமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியை இந்த அரசவையில் நாம் காண்போம். அமருங்கள். அடுத்து என்ன பிரச்சனை மந்திரியாரே? மன்னா மன்னா, ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்து விட்டதாம். யாரடா இவன்? அடுத்த தெருவில் உள்ள சுப்பியா கொந்தாரை வர சொல், ஓட்டையை அடைத்து விடலாம். ஐயோ, நம் தளபதியாருக்கு விவரம் பத்தவில்லை. அமைச்சர் படலம் என்று தானே சொன்னான். அப்படி என்றால் அதை இழுத்து தைத்தால் தானே சரி வரும். அட மங்கூனி அமைச்சர்களே, ஓசோன் படலம் என்பது நம் பூமியை காக்கும் கவசம். இது கூட தெரியாமல் இருக்கும் அமைச்சர்களை வைத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. யாரடா அங்கே? கூறுங்க மன்னா. ஆவை புலவரை அழைத்து வா. உத்தரவு மன்னா. வணக்கம் அண்ணா, இப்பொழுது என்ன பிரச்சனை? வா தெனாலி, நம் பூமியை காக்கும் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்து விட்டதாம். அதற்கு ஒரு வழியை சொல். ஓசோன் படலம் என்பது சூரியனிடமிருந்து வரக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய அல்ட்ரா கதிர்களை கட்டுப்படுத்தி நல்ல கதிர்களை மட்டும் நமக்கு வழங்குகிறது. மேலும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் புற்றுநோயை ஏற்படுத்தும் புற ஊதா கதிர்களை வடிகட்டி பூமிக்கு அனுப்பும் இயற்கை வடிகட்டி தான் ஓசோன். இப்படிப்பட்ட ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்தால் நம் பூமிக்கு அதிக அளவில் தீமைகள் ஏற்படுவதுண்டு மன்னா. அப்படி என்றால் அதற்கு ஒரு வழியை சொல். மக்கள் நெகிழி பயன்பாட்டை அறவே ஒழிக்க வேண்டும். குளிர்சாதன பெட்டி பயன்பாட்டை குறைக்க வேண்டும். விவசாயிகள் செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். மோட்டார் வாகனங்களில் பயணம் செய்வதை குறைத்து சைக்கிளில் பயணம் செய்ய வேண்டும். இதனால் நம் உடலிற்கும் ஓசோனிற்கும் நல்லது. மேலும் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. இதனால் உணவு உற்பத்தி குறைந்து விடும் அண்ணா. அப்படியா? நெகிழி பயன்படுத்துவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அறிவியுங்கள். இந்த பூமியை நாம் தான் காக்க வேண்டும். அருமை தெனாலி, தக்க சமயத்தில் அறிவுரை கூறி நாட்டை காப்பாற்றினாய். நன்றி மன்னா. காட்சி 3. விளையாட்டு பிள்ளையாகிய மன்னர் தெனாலியின் தெளிவான சிந்தனைகளை கேட்டு நாட்டில் புதிய சட்டங்களை இயற்ற நினைக்கிறார். அமருங்கள் அமருங்கள். அடுத்து என்ன பிரச்சனை மந்திரியாரே? மன்னா, நம் நாட்டு விவசாயிகள் மிகவும் துன்பப்படுகிறார்கள் மன்னா. நாம் உண்ணும் உணவாகிய அரிசியை உற்பத்தி செய்பவர்கள் வீட்டில் பாதி நாட்களுக்கு மேல் அடுப்பே எரிவதில்லை மன்னா. வசிப்பதற்கு வீடு இல்லாமல் திண்டாடுகின்றனர். இந்த நிலைமையில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் அவலமும் நம் நாட்டில் நடக்கின்றது மன்னா. என்ன தளபதியாரே சொல்கிறீர்கள்? நம் நாட்டு விவசாயிகள் இவ்வளவு துன்புறுத்தத்திற்கு ஆளாகின்றனரா? என்னால் இதை தாங்கவே முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று அறிந்தீர்களா? அறிந்தோம் மன்னா. தாங்கள் தான் மக்களை அரண்மனையில் பணியமர்த்தினீர்கள். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்?
மக்கள் வேலைக்கு செல்கிறோம் என்ற பெயரில் இங்கு வந்து 4 புற்களை பிடுங்கி விட்டு இங்குள்ள மண்ணை அங்கு கொட்டியும் அங்குள்ள கற்களை இங்கு கொட்டிவிட்டும் பிறகு மல்லாக்கப்படுத்து கொண்டு விட்டத்தை பார்த்து உறங்குகின்றனர் மன்னா. இதை என்னடா வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று பீத்திக் கொள்கிறார்கள் மன்னா. என்னது, வேலை பார்க்கும் இடத்தில் உறக்கமா? அது மட்டுமில்லை மன்னா, தாயம், பல்லாங்குழி, ஆடுபிடி போன்ற விளையாட்டுகளே இவர்களின் பொழுதுபோக்கு. இன்னும் பல விளையாட்டுகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து மதியம் வரை வேகாத வெயிலில் குனிந்து வேலை பார்க்கும் ஒவ்வொரு விவசாயிகளையும் விட இவர்களுக்கு தான் ஊதியம் அதிகம். அடக்கடவுளே, என் ஆட்சியில் இவ்வளவு தவறா? என்னால் இதை தாங்கவே முடியவில்லை. யாரடா அங்கே? கூறுங்கள் மன்னா. அவை புலவர் தெனாலிராமனை அழைத்து வா. உத்தரவு மன்னா. மன்னா, எங்களின் கருத்துக்களை கொஞ்சம் கேட்கலாம் அல்லவா? உங்களின் கருத்து சிரிக்க, தெனாலியின் கருத்து சிந்திக்க. அப்படி என்ன தெனாலிக்கு புலமை? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நம்மளுக்குள் வாதம்? தெனாலியிடமே 10 கேள்வி கேட்போம். சரியாக கூறிவிட்டால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம் மன்னா. வணக்கம் அண்ணா. என்னை அழைத்ததன் காரணம்? வா தெனாலி, உன் திறமை மீது இந்த அமைச்சர்களுக்கு சந்தேகமாம். அதனால் உன்னிடம் 10 கேள்வி கேட்கலாம் என்று நினைக்கிறேன். தாராளமாக கேளுங்கள் மன்னா. நீங்களே கேட்கிறீர்களா இல்லை நானே கேட்கட்டும்? இல்லை இல்லை, நீங்களே கேளுங்கள் மன்னா. மன்னா, எங்களுக்கு பதில் கூற மட்டும்தான் தெரியும், கேள்வி கேட்க தெரியாது மன்னா. நானே கேட்கிறேன். பிரிக்க முடியாதது கல்வியும் மாணவர்களும், பிரிக்க கூடாதது பெற்றோர்களும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியர்களும் மாணவர்களும், சேராது இருப்பது வறுமையும் நோயும், செய்யக்கூடியது தானமும் தவமும், செய்யக்கூடாதது வஞ்சனையும் துரோகமும். கல்விக்கு நம் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளி, ஒழுக்கத்திற்கு நம் பள்ளியின் மாணவ மாணவியர், ஆசானுக்கு நம் பள்ளியின் திறமையான ஆசிரியர்கள், ஆர்வத்திற்கு நம் பள்ளியின் மாணவ செல்வங்கள். இப்போது தெரிந்ததா தெனாலியின் திறமை? தெரிந்தது மன்னா. நம் நாட்டு விவசாயிகளிடம் சோம்பேறித்தனம் நாட்டியமாடி கொண்டிருப்பதை கேள்விப்பட்டாயா? தவறு மன்னா, தவறு. இது முற்றிலும் தாங்கள் தவறு. என்ன? ஆம், இது முற்றிலும் தாங்கள் தவறு. மக்கள் பிழைப்பை தேடி செல்லும் போது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தத்தான் செய்வார்கள். இது முற்றிலும் தாங்கள் தவறு. முறையாக திட்டமிட்டு அதனை செயல்படுத்தினால் நாடு செழிப்பாக இருக்கும். அப்படி என்றால் அதற்கு ஒரு வழியை சொல். விவசாய கடனை ரத்து செய்ய வேண்டும். நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கி விவசாயம் செய்ய அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். மன்னர் செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இருக்க இயற்கை உரங்களை எவ்வாறு தயார் செய்வது பற்றிய பயிற்சியையும் அதற்கு தேவையான உபகரணங்களையும் வழங்க அரசு முன்வர வேண்டும். மேலும் விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களின் விலையை அவர்களையே நிர்ணயம் செய்ய அரசு அனுமதி தர வேண்டும். ஏரி, குளம், கம்மாய் போன்றவற்றை தூர்வாரச் செய்து மழைநீரை சேகரிக்க செய்தால் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். சரியாக சொன்னாய் தெனாலி. இதையே சட்டமாக்கி விடுவோம். என்ன அமைச்சர்களே, சட்டமாக்கி விடுவோமா? சட்டமாக்கி விடுவோம் அண்ணா. என்ன காவலாளிகளே, உங்களின் பதில்? அப்படியே ஆகட்டும் அண்ணா. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி.